ரீசெண்டாக லே ஆஃப் பற்றி நிறைய நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அதை பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினச்சிருந்தேன். எஸ், நிறைய லே ஆஃப்ஸ் நடக்கிற நியூஸ் படித்தா இது எல்லாத்தையும் ஏஐ மேலே ப்ளேம் பண்ணுறாங்க. உண்மையிலேயே ஏஐனால் இவ்வளோ லே ஆஃப் இருக்குங்கிறத என்னால் ஒத்துக்க முடியாது. பல ரீசன்களுக்கெலாம் இப்போதைக்கு அதுக்கு எல்லா ரீசனுக்கும் உள்ள ஒரே பலியாடு ஏஐ. பட் ஏஐயில் இந்த லே ஆஃப் இந்த மாதிரி நிறைய நடக்குதுல்ல, இதுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறதுனா ஒரே ஆப்ஷன், உங்கள் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்கள் கான்டாக்ட்ஸ், உங்கள் நெட்வொர்க் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு, இது 2 தான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லேருந்து உங்களை காப்பாற்ற போகுது. நீங்கள் உங்களோட ஸ்கில்லை எவ்ரி 3 மந்த்ஸ் காட்ச் பண்ணும். எப்படி ஒரு கம்பெனி குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்க்குதோ அதே மாதிரி உங்கள் ஸ்கில்லை எவ்ரி 3 மந்த்ஸ் காட்ச் பண்ணும். நீங்கள் நல்ல ஸ்கில்ஸ் வச்சுருக்கீங்களா, நல்ல மார்க்கெட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் வச்சுருக்கீங்களா, நாளைக்கே உங்களை இந்த கம்பெனி விட்டு துரத்திட்டா உங்களால் போய் ஒரு ஜாப் வாங்க முடியுமாங்கிறது தெரியணும். ப்ளஸ் உங்கள் நெட்வொர்க் நல்லா வளர்த்து வச்சுக்கணும். உங்களோட ஒர்க் பண்ண பாஸ்ட் எம்ப்ளாயர்ஸு, உங்கள் காலேஜ் சீனியர்ஸு, உங்களோட கான்ஸ்டன்ட் டச்லேயே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறைய சாகிறப்ப ஈஸியாக அவங்கள வச்சு ஒரு ரெஃபரல் வாங்கி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு நிகழ்காலத்தில் உள்ள ஸ்கில்லை வச்சு அழகாக ப்ளேஸ் ஆகிட்டு போகலாம். இது வழியே நடக்கிறதாங்க லே ஆஃப். லேமன் பிரதர்ஸ் ஃபால், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்த வரைக்கும் இப்படி தான். யார் சரிவாங்கன்னா யாரெல்லாம் நல்ல இந்த மாதிரி ஸ்கில்லை வளர்த்து வச்சு நல்ல நெட்வொர்க் வளர்த்து வச்சு இது மூலமாக போகிறவங்க தான் இப்போதைக்கு சரிவாகுவாங்க. ஸோ என்னோடய ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு தான், போய் உங்களோட ஸ்கில் எடுத்து பாருங்கள். நிகழ்கால ஸ்கில்ல இருக்கா, நிறையா வாண்ட் இருக்க ஸ்கில் இருக்கா இப்போதைக்கு சரியாக வரதுக்கு, ப்ளஸ் உங்கள் நெட்வொர்க் நல்லா பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, இது 2யும் நல்லா வளர்க்க பாருங்கள். இதான் என்னோட ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட்.